ஸோ இப்போ இது மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த பி யூனிக் அது மாதிரி டெக்ஸ்ட்டில் மாற்ற போதும். ஸோ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் விண்டேஜ் அப்படிங்கிறது இல்லை பிளர் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பிளர்னஸாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவே ஓரளவுக்கு விண்டேஜ் மாதிரி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் விண்டேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப். ஸோ விண்டேஜ் கிளிக் பண்ணிட்டு ஓரளவுக்கு ரொம்பவே பிளாக் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் ஓரளவுக்கு விண்டேஜ் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி இவ்வளோ டார்க் பண்ணால் லைட்டாக வந்து விண்டேஜ் எஃபெக்ட் இருக்க மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது மாதிரி லைட்டாக நீங்கள் விண்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் பண்ண மாதிரியே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா F01 அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். வேறு எதுவும் சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எது வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ரொம்பவே லுக்காக கொடுக்குது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய இமேஜஸ் பார்த்தீங்கன்னா F01 இந்த இது நல்லா கொடுத்துச்சு எனக்கு. ஸோ இதோட பிரைட்னஸ் எல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதோட கிரெயின்ஸ் அப்புறம் அதோட ஃபில்டர் ஸ்ட்ரென்த் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரொம்பவே டார்க்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபில்டரை. ஸோ கரெக்டாக அதோட ஃபில்டர் பாயிண்ட்டை வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபோட்டோவும் டிஃபர் ஆகும். ஸோ கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான என்ன நீங்கள் ஒரு கோட்ஸ் என்னவோ சொல்கிறீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் பி யூனிக் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கலர் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதோட டிரான்ஸ்பரன்சி. இல்லை இன்வெர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து இது மாதிரி இன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த இன்வெர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து பிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் ஃபோட்டோவில் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அதோட டிரான்ஸ்பரன்சியை கரெக்ட் லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா ரொம்பவே கேவலமாயிடும் ஃபோட்டோ. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஈஸியாக.